காவல்துறையினர் மேலும் வழக்கை விசாரிக்காமல் இருந்துள்ளனர். நீட் தேர்வு மோசடி தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு சென்ற பிறகே மீண்டும் விசாரணை தீவிரமாகியுள்ளது. அதில் துஷார் பட்டோடு சேர்ந்து நீட் பயிற்சி மையம் நடத்தி வரும் பரசுராம் ராய், ஆரிஃப் போரா உள்ளிட்டோரும் இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான வழக்கில் பதிவு செய்யப்பட்டுள்ள முதல் தகவல் அறிக்கையின்படி 4 மாணவர்கள் நீட் பயிற்சி மையத்திற்கு தலா 66 லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளனர். 3 மாணவர்கள் தொகை குறிப்பிடப்படாத காசோலையை வழங்கியுள்ளனர். துஷார் பட் மற்றும் அவரது கூட்டாளிகளுக்கு 2,82 லட்சம் ரூபாய் கைமாறியுள்ளது. பணம் அளித்த மாணவர்களிடம் விடை தெரியாத கேள்விகளுக்கு பதிலை நிரப்பாமல் விட்டுவிடும்படியும் ஆசிரியர்கள் அதனை நிரப்புவார்கள் எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் துஷார் பட் உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். துஷார் பட்டின் பணம், கார் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்த விவகாரத்தில் 12 மாணவர்களும் அவர்களது பெற்றோரும் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. நீட் தேர்வில் குஜராத்தைச் சேர்ந்த 4 மாணவர்கள் 720க்கு 720 மதிப்பெண் பெற்றிருந்தனர். அதில் 2 துஷார் பட் பணியாற்றிய ஜெயஜெயலராம் பள்ளியில் பயின்றவர்கள் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. நீட் தேர்வு மோசடி தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ள நிலையில் இந்த மோசடி சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்து பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. நீட் தேர்வு எழுத செல்லும் போது தாலி, மெட்டியை கூட கழட்ட வேண்டும் என மாணவர்களுக்கு விதிக்கப்படும் கட்டுப்பாடுகள் விடைத்தாளை பாதுகாத்தல், அவற்றை மதிப்பீடுதல் போன்றவற்றில் விதிக்கப்படாதது ஏன் எனவும் கேள்வி எழுந்திருக்கிறது.